அடிக்கடி நம்ம அம்மா அப்பா நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் சொல்றதை மட்டும்தான் உன்னால செய்ய முடியாது, நீ உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருக்க அப்படின்னா சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு இந்த மாடல் தான் போன் வேணும்னு முடிவு பண்றோம், நமக்கு இந்த இடத்துக்கு இந்த டைப் போகணும்னு முடிவு பண்றோம், நம்ம எல்லாமே செய்ய முடியுது. ஆனா நமக்கு வேணும், நமக்கு நம்ம செய்யணும்னு மத்தவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நம்ம அவசியம். அப்ப அந்த 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 சேஞ்ச் இன் மைண்ட் செட் அத இந்த தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், இந்த இலக்கியமா இருக்கட்டும் நம்ம சொல்லித்தர. அதுல ஒரு சைக்காலஜி அவங்க சொல்லுவாங்க, the team who wants the cup will take it home அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டு ரீதியான ஒரு சைக்காலஜி. the team who wants the cup will take it home. நான் வெறும் தமிழ் இலக்கியமா புறநானூறு அகநானூறு என்ன சொல்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போலாம். பட் இருந்தாலும் நான் படித்த கேட்ட ஒரு சில செய்திகளையும் இந்த பண்பாடோடு தொடர்புடைய செய்திகளையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் ஒரு சில இலக்கியத்துல இருந்து மீறிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன். the team who wants the cup will take it home அப்படின்னு சொல்றாங்க. சார் ஆடுறது ரெண்டு டீம், ரெண்டு டீமுமே கப்புக்கு தானே விளையாடுது, ரெண்டு டீமுமே ஜெயிக்கணும் தானே விளையாடுது, ரெண்டு டீமுக்குமே என்ன சொல்லப்பட்ட அனுப்பியிருக்கு, கப்பு முக்கியம் விகிது இதெல்லாம் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனா the team who wants the cup will take it home என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 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 டீம் அந்த குழு உருவாக்கப்பட்டதுல இருந்து அந்த டீம் கடைசி நிமிஷம் போடுற கோல் வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுதான் குறிக்கோளா இருக்கும். அந்த மனதுல இவன் இன்னைக்கு என்ன இது பண்ணிட்டான், போன வாட்டி இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ்ல இவன் என் பாலை பாஸ் பண்ணாம விட்டான், அதனால இவனை இந்த வாட்டி இவனை நான் பழி வாங்குவேன், இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இருக்காது. அன்னைக்கு என்ன கோச் திட்டாரு, இன்னைக்கு இவன் என்ன இது பண்ணிட்டான், எதுவுமே இருக்காது அவங்க மனசுல. அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், ரைட் இதான் டீம், இந்த டீமோட தான் நம்ம இப்போ கிரவுண்ட்ல இறங்குறோம், இந்த டீமோட தான் நம்ம வின் பண்ண போறோம், அந்த கப்பை வாங்கிட்டு வெளியே போறோம், இவ்வளவுதான். சோ இந்த சிந்தனையோட இருக்கும் பொழுது இந்த உளவியல் சிந்தனை, இந்த மனம், இந்த நோக்கம், இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த கப் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத உளவியல் ரீதியா சொல்றாங்க. இந்த ஒரு தன்னம்பிக்கைய சார் இதெல்லாம் இவங்க மட்டும் தான் சொல்றாங்க, திரும்ப நமக்கு தன்னம்பிக்கை பற்றி சங்க இலக்கிய பாடம் சொல்லுது. நிறைய வீரர்கள் நிறைய புறநானூறுல ஃபுல்லா போர் தான் இல்லையா, எல்லா போரை பத்தியும் எல்லா புற வாழ்க்கையை பத்தியும் நம்ம புறநானூறு சொல்லுது. ஒவ்வொருத்தனும் எப்படி எல்லாம் தன்னம்பிக்கையோட இருந்தான் அப்படிங்கிறத நீங்க அந்த புறநானூறு பாடத்துக்குள்ள பார்க்கலாம். நேரம் கருதி நான் ஒரு சில பாடல்களை சொல்றேன், பட் ஆனா நீங்க அதை தயவு செய்து உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுதோ இல்ல உங்க ஆசிரியர் கேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. பட் நான் ஒண்ணே நான் சொல்றேன், இட் வில் பி வொர்த். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இட் வில் பி வொர்த் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். நட்பு அப்படின்ற பத்தி கூட பேசும் பொழுது சான்றவர் கேள்வி சிதவியின்றாய் ஊன்றி வழியாகி என்னும் அப்படின்னா நிறைய பாடல்கள் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு, ரைட்டா? அப்போ இப்போ ஒரு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா சங்க இலக்கியத்தை வந்து சொல்லிட்டு வராங்க. சார் இது சங்க இலக்கியத்தை மட்டும்தான் சொல்லிட்டு வராங்களா சார் அப்படின்னா, அப்புறம் அந்த பாரதி கூட சொல்லுவோம், உள்ளத்திலே கர்வம் உண்டா போதில் ஊங்கி அடித்துக்கிடுவான், நெஞ்சில் கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் இங்கு காலி உணர்ந்துடுவான் அப்படின்னு பாரதி சொல்றாரு. சார் ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கு, நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்றோம், அவன் மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கிறது இல்லை, வேற விஷயம். ஆனா நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமா நமக்கு? சூப்பர் மச்சான், நீ தான் கள்ளக்கு போ, நீ போனா அது நடந்துடும், இப்படி உசுப்பேத்தி நம்மள வந்து சரியான பாதையில செலுத்திட்டா சரி, நம்ம பண்ற தப்புகள் எல்லாம் கூடவே இருக்கிற ஒருத்தனை நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கணுமா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு $1,000,000 கொஸ்டின் இல்லையா? அப்போ அவர்களை தாண்டி நமக்கு நம்ம ஒரு தப்பு செய்யும் பொழுது பாரதி சொல்லுவோம், நமக்கு ஒரு தப்பு செய்யும் பொழுது இல்ல நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சின்னதா ஒரு கர்வம் வந்தா கூட டக்குன்னு தலையில தட்டி, தம்பி உசுப்பேற்றும் போது ஒண்ணு இருக்கு, கடுப்பேற்றும் போது கம்னு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் சொல்றாரு. ஆனா அப்படி சொல்லக்கூடிய ஒரு நண்பன் வேணும். எல்லாரும் நான் ஏற்றி விடுறாங்க, உன் லெவல் இதுதான், நீ இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நண்பனா நமக்கு யார் வேணும், யார் இருக்காங்களோ அவங்க தான் நல்ல நண்பன் சொல்றாரு. அர்த்தமுள்ள இந்த மதத்துல சரி பாரதியார் சொல்றாரு சார், அடுத்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் 50 நாள் முன்னாடி வரைக்கும் சொல்றாரு. அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற கண்ணதாசன் சொல்லுவார், 3 நிலைகளை நண்பர்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது பனைமரம் எப்படி இருக்குமா, என்ன அதுக்கு தண்ணி ஊத்துறீங்களோ அது கவனிக்கிறீங்களோ அது பாட்டு வளர்ந்துட்டு போகுமா, அது பாட்டு ஓலை கொடுக்குமா, அது பாட்டு முன்பு கொடுக்கும், நீங்க என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாது. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? அடுத்தது நம்மளால தண்ணீர் ஊற்றி நம்ம ஏதோ பாத்துக்கிறோம், அதுவும் நமக்கு செய்யுது, நம்ம பண்றோம் அது நமக்கு செய்யுது, நம்ம செய்யறோம் அது நமக்கு தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்ணீர் அந்த குவாலிட்டி, ரைட்? நீ ஏதாவது செஞ்சனா நான் உனக்கு ஏதாவது செய்யறேன், நீ எனக்கு ஏதாவது செய்ய நான் உனக்கு ஏதாவது செய்யறேன், ஒரு கைண்ட் ஆஃப் வின்-வின் சிச்சுவேஷன், ரைட்? அது 2வது வகை.
நீ என்ன பண்ண, நீ எவ்வளவு செய்ய, அதுக்கப்புறம் தான் நான் கன்வின்ஸ் ஆனாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்து எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த 3 வகையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிற செய்திய நீங்க ஃபுல்லா அர்த்தமுள்ள இந்து முதல் படிக்கலாம். உங்களுக்கு கண்ணதாசனுடைய படிப்பு, கண்ணதாசனுடைய வரிகள், வாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு இல்லாம இருக்கும். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இலக்கியத்தின் முன்னாடியும் ஏதோ ஒரு கான்செப்ட், அவங்க சொன்னாங்க ஒரு சயின்டிபிக் வேல்யூ சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு செய்தி கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க நிறைய இலக்கியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க இலக்கியமா இருக்கட்டும், இல்ல லத்தீன் இலக்கியமா இருக்கட்டும், இதுதான் ஆக பழமையான இலக்கியங்கள் அப்படின்னு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த பேசும்பொழுது சங்க இலக்கியம் என்னன்னா நமக்கு சாவு பத்தி பேசுது, நிலையாமையை பத்தி பேசுது, வாழ்க்கையில எது நிரந்தரம்னு பேசுது. அப்போ அவங்க பேசின இலக்கிய லெவல்ல இருந்து தமிழ் இலக்கியம்ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வளர்ந்து போய் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசுது அப்படிங்கும் பொழுது எஸ், தமிழ் இலக்கியம் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு திரும்பவும் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையில தான் நம்ம தமிழ் இலக்கியத்தை பார்க்க முடியும். விவசாயத்தை பத்தி பேசுறாங்க, நீங்க இன்னைக்கு பண்ற சர்ஜரி பத்தி இலக்கியம் பேசுங்க, நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய மருத்துவத்துல எவ்வளவோ விஷயங்கள் இவங்க இன்வென்ஷன் சொல்லக்கூடியது, இது எல்லாம் இலக்கியம் பேசும். நீங்க ஒண்ணுமே இல்லை, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்க, பேஸ்புக் வச்சிருக்கீங்க, எல்லாரும் நீங்க இன்னைக்கு உணவு முறையே பாருங்க, எல்லாரும் திரும்ப நம்ம தமிழ் உணவே மருந்துன்னு சொல்லி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. அப்போ காலங்காலமாக இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்கு. அதுல இருந்து ஒரு சில பேர் டிவியேட் ஆனதுனால அந்த இன்ஃபுளுன்ஸ்ல நம்ம ஒரு மாதிரி சிக்கி தவிச்சு அப்படி சின்னதனமாகி கொஞ்சம் அப்படியே நம்ம வாழ்க்கை முறை மாறிவிட்டது. ஆனா இன்னைக்கு நிறைய படித்தவர்கள், நிறைய பேர் மருத்துவர்களா இருக்கட்டும், விஞ்ஞானிகளா இருக்கட்டும், திரும்ப பேக் டு தி ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா? ஏன்னா இலக்கியம்ங்கிறது தான் அடிப்படை பேசன். நீங்க என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். பல இலக்கியங்கள் நீங்க எந்த இலக்கியமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அது பிரெஞ்சு ரெவல்யூஷனா இருக்கட்டும், இல்ல யூரோப்பியன் ரெவல்யூஷனா இருக்கட்டும், எந்த இலக்கியம் அதுக்கப்புறம் இலக்கியத்துடைய தன்மையை மாறிடுச்சு, உலக இலக்கியங்களுடைய தன்மையே அதுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படிங்கிறது கூட நிறைய பேருடைய கூற்று. நீங்க எந்த இலக்கியம் எடுத்தாலும் அத்தனை இலக்கியத்திற்கும் அடிப்படையாக நாட்டுப்புற இலக்கியம் தான் இருந்திருக்கிறது. எல்லா மொழிகள்லையும் நாட்டுப்புற இலக்கியம் தான் பல இலக்கியங்களுக்கு அடிப்படையாகவே இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? ரைட். பரிபாடலும் ஒண்ணு தமிழ் இலக்கியத்துல இன்னைக்கு இசையை பத்தி சார் ராமாட்டும் போட்டிருக்காரு சார் ஃபேண்டாஸ்டிக் சார், அப்புறம் அந்த கொரியன் இப்படி போட்டுறாங்க சார், அவங்க அப்படி போடுறாங்க, எல்லாம் ரைட். ஆனா இந்த தமிழ் இலக்கியத்துல இருக்கக்கூடிய பரிபாடல்ல இசை பண்களை பத்தி, கிராமரை பத்தி, இந்த மியூசிக்கு இப்படித்தான் கிராமர் இருக்கணுங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ தமிழ் இலக்கிய பரிபாடல்ல இருக்குன்னு ரைட். யாழ் கருவி இல்லையா, இந்த யாழ் கருவி வீணையாக உருமாறியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வடிவம் மாறி இருக்கலாம், ஆனா அதனுடைய பேஸ் சங்க இலக்கியத்துல இருந்திருக்குங்கிறது எத்தனை பேர் ரைட்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் டாட்டூ குத்திக்கலாம் என்கிற ஒரு பெரிய கிரேஸ் இல்லையா, எல்லாருக்கும் டாட்டூ குத்திக்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா இந்த டாட்டூ குத்துற பழக்கம் சங்க இலக்கியத்துல தலைவனும் தலைவியும் சந்தனத்தால புலியினுடைய அடையாளம், சிங்கத்தினுடைய அடையாளம், யானையினுடைய அடையாளத்தை தன்னுடைய உடம்புல சந்தனத்தினால வரைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பதிவு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜில இருந்து வந்திருக்காரு டாட்டூ கிடையவே கிடையாது. ஆனா இதற்கான இந்த உருவ அமைப்புகள் எல்லாம் நம்ம உடல்ல தாங்கணுங்கிறது சங்க இலக்கியத்துல இருந்து. நான் இன்னைக்கு ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருக்கேன், ஆனா அந்த ஸ்டேஜ்ல நீங்க நீங்க பர்டிகுலரா உங்களுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் எல்லாரும் உட்கார்ந்துருக்கலாம், அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீன் செட்டப், லைட்டிங் செட்டப், இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டது. ஒரு ஸ்கிரீன் எப்படி இருக்கணும், ஒரு திரை சீலை எப்படி இருக்கணும், ஒரு லைட்டிங் எங்க இருந்து வரணும். இன்னைக்கு அதை பத்தி ஒரு பெரிய ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன், அப்புறம் அதுல இருந்து இதுல இருந்து அப்படின்னு நம்ம படிக்கணும் ஸ்டேஜ் செட்டிங். ஆனா இதெல்லாம் சிலப்பதிகாரத்துல இருக்குங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க 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 நிலையாமையை பத்தி இது நம்ம மணிமேகலை சொல்லுதுன்னு நான் முதல்ல ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மணிமேகலை பத்தி முன்னாடி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பிகாசோல இருந்து யார் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணாலும் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாம் இன்னைக்கு வரையறதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைந்த ஓவியத்தை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓவியக்கலை எப்படி இருக்கணும்னு மணிமேகலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதியிருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் என்ன சொல்றேன் சார், என்னுடைய நோக்கம் இங்க இலக்கியத்துல இதெல்லாம் இருக்கு 1 2 3 அப்படின்னு லைன் அப் பண்றது இல்லை. ஆனா
இதெல்லாம் இருக்கு, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா தமிழன் இத்தனை பெருமைக்குரியவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இலக்கியம் நான் படிக்கணும்னு சொல்லி இந்த இலக்கிய பண்பாடுகள், இந்த இலக்கிய விழுமியங்கள் நமக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ரைட், இறுதியா ஒரு 2 கதையை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவேற்றாங்க. ஒரு ஒரு குரூப் தான், அதுல ஒரு 3 மாணவர்கள் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆசிரியர் சொல்றாரு, ரைட் நீல இருந்து முடிஞ்சு போச்சு, உங்க கோர்ஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்பலாம், கான்வெகேஷன் ஓவர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 3 பேரும் வெளியில போறாங்க. வெளியில போகும்பொழுது குரு பார்த்துட்டு இருக்காரு. அவங்க போற வழியில பெரிய முள் செடி போட்டுருக்கு. இந்த ரோட்ல பிளாக் ஆயிருக்கு. ஒரு 2 பேர் அப்படியே தாண்டி அப்படி போயிடுறாங்க. ஒருத்த மட்டும் என்ன பண்றான், பின்னாடி போக மாட்டான், எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு நடக்கிறான். உடனே குரு சொன்னாங்க, 3 பேர்ல அந்த தாண்டி போனோம் இல்லையா, 2 பேரை கூப்பிட்டு, உங்க 2 பேருக்கு இன்னும் படிக்க முடியல, நீ போ தம்பி அப்படின்னு 3ஆவதா போனவன அனுப்பிச்சா. இந்த பிறர் நலம் பேணுதல் இருக்குல்ல, நான் தாண்டிட்டேன், எனக்கு போதும், முன்னாடியே சொன்னேன். ஆசிரியர்களோ இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளிகளோ அப்படி நினைச்சுட்டா அடுத்த தலைமுறைக்கு அவங்களால அவங்க படிச்சதை கடத்த முடியாது. ஸோ இன்னைக்கு நான் கிராஸ் பண்ணிட்டேன், போதும், அதை பத்தி எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னவங்களை திரும்ப ஆசிரியர் கூப்பிட்டாராம். பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் கோர்ஸ் முடியலன்னு. இந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பின்னாடி வரவனுக்கும் அந்த வழி அமைதியா நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சான் இல்லையா, அவனை மட்டும் நீ போலாம் அப்படின்னு நினைச்சான். ஸோ இதுதான் பண்பாடின் அடித்தளம்னு பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு கதையில இது உண்மையிலே நடந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் விவேகானந்தருக்குமான ஒரு உறவு முறை. ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர் எப்பேற்பட்ட ஆசிரியரா இருந்தாரு, இவர் எப்பேற்பட்ட மாணவரா இருந்தாருன்னு சொல்லி என்னுடைய உரைய நிறைவு செய்ய. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை பார்க்கும்பொழுது பார்த்த உடனே இவன் ஒரு ஞான சித்தன், இவன் தான் பெரிய ஒரு ஞானியா வருவான் அப்படின்னு முடிவு பண்ணார். இது நடந்தது, பதிவு செஞ்சிருக்காங்க அவருடைய விவேகானந்தருடைய புத்தகத்திலே பதிவு செஞ்சது ஒரு உண்மை. பார்த்த உடனே முடிவு பண்ணார், இவன் தான் ஒரு ஞான சித்தன். 2வது, விவேகானந்தருக்கு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. விவேகானந்தர் போய் கேட்டுக்கிறார், நீங்க கடவுளை பார்த்தீங்களா, நீங்க கடவுளை பார்த்தீங்களா, நீங்க கடவுளை பார்த்தீங்களா, நீங்க பார்த்தீங்களா, யாராவது ஒரு பெருசா ஆன்சர் பண்ணல. ஆனா ராமகிருஷ்ணன் மட்டும் தான் சொன்னாராம், நான் பார்த்திருக்கிறேன், நான் பார்த்த கடவுளை உன்னாலும் பார்க்க முடியும்னு உத்தரவாதம். அப்போ தான் படித்ததை, தான் கண்டதை தன் மாணவனும் காண வேண்டும், தன் மாணவனும் படிக்க வேண்டும் நினைத்ததனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சிறந்த ஆசிரியர்னு பார்ப்போம். மாணவனுக்கான ஒரு தனி மனித நம்பிக்கை. விவேகானந்தரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரும் அப்படியே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஆன்மீகம் குருலாம் இல்லை. அவர் ஒரு நார்மல் ஒரு இளைஞனுக்கு உண்டான அத்தனை தன்மைகளையும் அவர் தன்னகத்தே வைத்திருந்த ஒரு சராசரியான மாணவன் தான். ஆனா அந்த அவனுடைய எந்த ஒரு முதல்ல அந்த ஆசிரமத்துக்கு போகணும்னானே யோசிப்பாராம் விவேகானந்தர். அவனுடைய எந்த தனி மனித நம்பிக்கையும் அவர் ஒரு நாசமாக்காம அவரை நீ இப்படிலாம் நம்ப கூடாது, நீ என்னதான் ஃபாலோ பண்ணணும், நீ ஏன்தான் வரணும் அப்படின்லாம் சொல்லாம நரேந்திரனாவே நீ இரு அப்படின்னு அவருடைய ஐடென்டிட்டியை மாத்தாம ஆனா அவரை விவேகானந்தான மாத்தின பெருமை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும். இது இந்த பக்கம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆசிரியர் தன்னை புகழும் போது வெட்டப்படுவார். சார் பிளீஸ் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அந்த அவர் என்ன நம்மளை புகழறாரோ அந்த புகழ்ச்சிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் 2வதா விவேகானந்தருக்கு இருந்த நோக்கம். 3வது, எல்லா இடத்துலயும் படிச்சிருப்பீங்க, என்னிலிருந்து என் ஆசிரியரை பிடித்து விட்டால், என்னிலிருந்து என் ஆசிரியரை பிரித்து விட்டால் நான் வெறும் பிண்டம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றதா இந்த அவருடைய நிறைய உரைகளையும் நீங்க கேட்கலாம், கட்டுரைகளையும் படிச்சோம். இப்போ நம்ம லைஃப்ல இருந்து நம்ம ஆசிரியர்களை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதான் விவேகானந்தர் சொல்ற. அப்போ எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர், எப்பேற்பட்ட ஒரு சிறந்த மாணவர் இருந்த ஒரு வாழ்க்கை முறையை நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கறதுல இருந்து பார்க்கும்போதும் சரி, ஒரு இலக்கியம் எப்பேற்பட்ட படைப்பாக இருந்திருக்கு, அது ஒரு காலத்தின் நினைவு சின்னமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படைப்பாளிகள் எப்படி எல்லாம் அந்தந்த காலத்தின் பதிவுகளை பதிவு செய்தார்கள், என்னென்ன விழுமியங்களை நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இந்த விழுமியங்களுக்காகலாம் இல்லைன்னா கூட இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது இல்ல தமிழன் இத்தனை விஷயத்த நமக்கு யோசிச்சு எழுதியிருக்காம்பா, உண்மையிலேயே இவங்க எல்லாம் சொல்றது உண்மைதான், கல் தோன்றி மண் தோன்ற காலம் முன்னாடி சொல்றதெல்லாம் உண்மைதான், தமிழன் ஹேஸ் காட் ஹிஸ் வேல்யூ, அவனுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கு, அவன் இலக்கியத்துல படிச்சிருக்கான், அவன் இலக்கியத்தை எழுதியிருக்கான், அவன் ஏதோ நமக்கு சொல்ல வரான், அது என்னன்னு கொஞ்சம் கேட்போம். ஃபாலோ பண்றோம் பண்ணல அடுத்த பிரச்சனை, முதல்ல கேட்போம் அப்படிங்கிற அந்த முதல் அடியை நீங்கள் எல்லோரும் மாணவர்கள் நீங்கள் எல்லோரும்
எடுத்து வைத்தீர்கள் என்றால் அதுவே இந்த கருத்தரங்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உறுப்பினர்களையும் அத்தனை நிர்வாகத்தினரையும் வணங்கி என்னுடைய சொற்களை நிறைவு செய்கிறேன்.